Ceramicனா வந்து ஒரு டெஃபினிஷன் என்னன்னா a ceramic that can be heated in the specific temperature is forces under the pressure. அப்புறம் ப்ரெஷரில் வந்து ஒரு forces under the pressure filled with the cavity of அப்புறம் வந்து refractory molded-ஆக வந்து இருக்குது. ஒரு செராமிக்னா வந்து that are heating in the specific temperatureல வந்து ஹீட் பண்ணிவிட்டு forces under the pressureல வந்து நல்லா பண்ணிவிட்டு it filled with the cavity in the refractory moldல வந்து இது வந்து ஃபில் ஆகுது. வேரியஸ் ஆல் த டைப் ஆஃப் செராமிக்ஸில் வந்து என்னென்னா அலுமினியஸ் கோர் செராமிக் இருக்குது, ஸ்பிளிட் காஸ்ட் செராமிக்ஸ், ஹீட் ப்ரெஸ்டு செராமிக்ஸ், அதுக்கப்புறம் என்னென்னா மெக்கனைஸ்டு செராமிக், மெக்கனைஸ்டு அண்ட் ஸ்கெட்டடு செராமிக், மெட்டல் ரீஃபோர்ஸ்டு செராமிக்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரோசல் செராமிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெஷர் மோல்டிங் செராமிக்கில் வந்து ஸ்ட்ரிங்கிங் ஃப்ரீ செராமிக்னு இருக்கா. இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஆல் செராமிக்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் மோல்டன் வந்து ஐபிஎஸ் எக்ஸ்பிரஸில் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து க்ரோசிஸ்டர் ஃபேப்ரிகேஷன் பண்ணுறாங்க. வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ஹீட்டட் பண்ணுறாங்க. முதல்ல வந்து ப்ரீ ஹீட்டட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீ ஹீட்டட் பண்ணிவிட்டு அன்க்யூடு மோல்டன் இருக்கா, அன்க்யூடு மோல்டனில் வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஹீட்டட் பண்ணிடுறாங்க. நல்லா ஹீட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து ப்ளக் இருக்குது, அந்த ப்ளக்கரை எடுத்துருவாங்க. இந்த மோல்டன் காம்பவுண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் இன்டு தி ஸ்க்ரூக்குள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இது வந்து மோல்டட் கேவிட்டிக்குள்ளே வந்து நல்லா போகுது. அதுக்கப்புறம் வந்து எஜெக்டட் பின்னு இருக்குது, அது வந்து வெளியில் வந்துடும். எஜெக்டட் பின் வந்து வெளியில் வந்துடும். அது வெளியில் வந்த பிறகு என்ன பண்ணுதுன்னா நல்லா வந்து அதுக்கப்புறம் வந்து அழகாக ஒரு மோல்டு வந்து க்ரியேட் ஆகிடுது. இந்த மோல்டு வந்து தீஸ் ஆர் த ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஃப்ரீ வந்து ப்ரொட்டன்ட் இட் ஹெல்ப்ஸ் டு த எஜெக்டர் பின்னாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்லாப் அண்டு ஸ்க்ரூ மெட்டீரியல் வந்து ட்ரிம்டு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல் செராம்னு இருக்குது. டெவலப்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. யூசஸ் வந்து லேமினேட் த வெனியரை வந்து லேமினேட் பண்ணுறதுக்காண்டி லேமினேட் த வெனியர் ஃபுல் க்ரௌன், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் க்ரௌன் ஆன்டீரியர் டீத்தை வந்து அண்ட் இன்லே ஆர் பார்ஷியல் கவரேஜை வந்து இது பண்ணுறக்காண்டி இன்காட்டுன்னு இருக்குது. இன்காட்டு ஒரு ஸ்பெஷல் ஃபர்னேஸ் வந்து இதில் உள்ளே வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஃபர்னேஸ்ன்னு இருக்குது. ஸ்பெஷல் ஃபர்னேஸ் வந்து என்லார்ஜ்டு ஹீட்டிங் டோம் வந்து ஹீட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஃபினாமினான் ப்ரெஷர் செட்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா ஹீட் பண்ணி ஸ்பெஷல் ஃபர்னேஸில் வந்து பண்ணுறாங்க. ஃபேப்ரிகேஷன் நடக்குது. க்ரௌன் அண்ட் இன்லே வேக்ஸை வந்து நல்லா ஃபேப்ரிகேட் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணிவிட்டு இன்லே ஆர் ஆன்லே வந்து ஒரு வேக்ஸ் இருக்குது, அதை வந்து நல்லா வந்து ஸ்க்ரூ கொடுத்து பண்ணுறாங்க. இந்த செராமிக் இன்கட் அண்டு அதுக்கப்புறம் ப்ரோசபிள்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த இன்லே டெக்னிக்கில் வந்து டிரான்ஸ்லுக்கன்சி மெட்டீரியல் வந்து உள்ளே தூக்கி போட்ட பிறகு அதுக்கப்புறம் இட் வில் பி ஆஃப்டர் த ப்ரொசீஜர் த இன்லேக்கப்புறம் வந்து இன்ஜெக்டட் டு த டிரான்ஸ்மிஷன் தென் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அக்ளூஷியல் சர்ஃபேஸ் வந்து இன்னர் சர்ஃபேஸ் அதுக்கப்புறம் வந்து கவர்டு வித் ஒரு தின் லேயர் ஆஃப் சர்ஃபேஸ் ஸ்ட்ரெயின் வந்து இருக்கும். தீஸ் ஆர் த அக்ளூஷியல் சர்ஃபேஸ் க்ளாஸி அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா க்ளாஸி அப்பியரன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக் ஃபர்னேஸில் வந்து டேரெக்டாக வந்து இதில் அட்வான்டேஜஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து லேக் ஆஃப் மெட்டல், அதுக்கப்புறம் வந்து மெட்டல் தேவையில்லை, அதுக்கப்புறம் மெட்டலே தேவையில்லை. இது வந்து சும்மா ப்ரெஸ்ஸபிள் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரெஸ் ஆயிடும். ப்ரெஸ்ஸபிள் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ் செராமிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வெனியர் வந்து பில்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பில்டட் டு தி பிரிட்ஜஸில் வந்து நல்லா பில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்காட்னா இதான் இன்காட்டு. இது வந்து ப்ரெஸ் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கார்ட் கேமில் இருக்குது, அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது. மைக்ரோ ஸ்டேஜில் இருக்குது, காம்போசிஷன் இன்க்ரீடியன்ட் ஃபிசிக்கல் இன்க்ரீடியன்ஸில், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்குது, ஃப்ராக்சர் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆன்டீரியரில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக்சர் ஸ்ட்ரென்த் அட்வான்டேஜஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செராமிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மல்டி லிங்க் ஆட்டோமிக்ஸாக இருக்குது. மல்டி லிங்க் ஆட்டோமிக்ஸ் இதில் கூட இதுக்கு வந்து போட்டுக்கலாம்.